ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது அடுத்த லெவலுக்கு போக போகிறோம். அதுதான் பார்ட்டிகல் இன் அ பாக்ஸ். பார்ட்டிகல் இன் அ பாக்ஸ்ன்னு சொன்னாலும் அதுதான், இன்ஃபினைட் ஸ்கொயரபிள் பொட்டன்ஷியல் சொன்னாலும் அதுதான், டீப் ஸ்கொயரபிள் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னாலும் அதுதான். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு பார்ட்டிகல் இன் அ பாக்ஸ், ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஒரு பார்ட்டிகல் இருக்குது, இன்ஃபினைட் ஸ்கொயரபிள் பொட்டன்ஷியல்னு சொல்லியிருக்கோம். அப்படி தானே? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கிணறு, சரியா? ஒரு கிணத்துக்குள்ள ஒரு தவளை மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு கிணத்துக்குள்ள ஒரு தவளை மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த தவளையால் தப்பிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது ரொம்ப பெரிய கிணறு. கிணத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட தவளையால் வெளியே போக முடியாது. ஆனால் மாட்டிக்கிட்ட தவளையால் வெளியே போக முடியாதுன்னு அதுக்கு தெரியாது. அதனால் அது தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கிட்டு ஓடும், அங்கிட்டு ஓடும், அங்கிட்டு ஓடும், இங்கிட்டு ஓடும். ஒவ்வொரு இடத்துலையும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு பார்ட்டிக்கல். ஒரு பார்ட்டிக்கல் இன் அ பாக்ஸ், ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட்டிக்கல், ஸ்கொயர் வெல், அதாவது ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற கிணறு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த பார்ட்டிக்கல் வந்து இங்கிட்டு போகும், இங்கிட்டு போகும், இங்கிட்டு போகும், இங்கிட்டு போயிட்டு அந்த சவத்தில் போட்டுட்டு இங்கிட்டு போகும். இப்படி போய்கிட்டே இருக்குமே தவிர அதால் அந்த பாக்ஸை விட்டு வெளியே போக முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பார்ட்டிக்கலுக்கு என்னென்ன மாதிரியான வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், என்னென்ன மாதிரியான எனர்ஜி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ். ஒன் டைமென்ஷனல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் இன் பாக்ஸ் வந்து, அதாவது இப்போ ஒரு தவளை வந்து இந்த கிணத்துக்குள்ளே இருக்குது. தவளை வந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா? ஒரே ஒரு வழி இருக்கலாம். ஏன்னா கிணத்துக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி ஸ்டெப் போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்டெப்பில், அப்புறம் அடுத்த இந்த ஸ்டெப்பில் அப்படி குதிச்சு தப்பிக்கலாம். அப்படி குதிச்சு அது தப்பிக்க ட்ரை பண்ணும்போது தான் அது வந்து வேவ் ஃபங்க்ஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? அந்த பார்ட்டிகளோட வேவ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் இருக்கும். தவளையோட வேவ் ஃபங்க்ஷன்ஸ் எங்கே இருக்கும்? அந்த கிணத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பார்ட்டிக்கல் வெளியே போக முயற்சி பண்ணும்போது தான் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற வேவ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த கிணறோட நீளம் வந்து 0 to L. ஓகேவா? இந்த கிணறோட நீளம் என்ன சொல்லியிருக்காங்க? 0 to L சொல்லியிருக்காங்க. அந்த பார்ட்டிகல் எங்கே இருக்குது பாருங்கள். பார்ட்டிகல் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு ஸ்கொயர்வெல் பொட்டன்ஷியல். ஸ்கொயர்வெல் பொட்டன்ஷியல்னா இதோட இது வந்து என்னது? நீளம், அதாவது அகலம். அது வந்து ஆழம் வந்து இன்ஃபினிட்டி, சரியா? ஆழம் வந்து இன்ஃபினிட்டி, நீளம் வந்து 0 to L. இதுதான் நம்மளோட பார்ட்டிக்கல் இந்த ஸ்கொயர்வெல் பொட்டன்ஷியலில் மாட்டிக்கிச்சு. இது வந்து வெளியே போக முயற்சி பண்ணும். அப்படி முயற்சி பண்ணும்போது நமக்கு ஏற்பட்ட வேவ் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து 0. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0. பட் இந்த கிணத்துக்கு வெளியே வந்து இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னது? V = இன்ஃபினிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வேவ் ஃபங்க்ஷன் தான் என்ன பார்க்க போகிறோம். வேவ் ஃபங்க்ஷன் ψ of x = a e power ikx plus b e power minus ikx. ஸோ ஹியர் ஓகே, நம்ம இப்போ வேவ் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வேவ் ஃபங்க்ஷன் ψ of x = a e power ikx plus b e power minus ikx. ஹியர் a and b are proportionality constants. இந்த ஈக்குவேஷனில் ஏவும் பியும் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அப்படி இல்லைன்னா நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். If a wave function travels in the right side of the well, ரைட் சைட் போச்சுன்னா உங்களுக்கு அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து a e power ikx. The wave function travels in the left side போச்சுன்னா, left side of the well அப்படின்னா அதோட வேவ் ஃபங்க்ஷன் b e power ikx. இப்போ நம்மளோட வேவ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி போகும் அப்படின்னா, இந்த பார்ட்டிகல் வந்து ரைட் சைட் போகும், அப்புறம் இந்த இந்த வாலில் பட்டு மறுபடியும் லெஃப்ட் சைட் போகும், மறுபடியும் ரைட் சைட் போகும், மறுபடியும் ரைட் சைட் போகும். ஸோ அதோட வேவ் ஃபங்க்ஷன் என்னது? a e power ikx plus b e power minus ikx. ஸோ a and b are proportionality constants. ஸோ கீழே அதான் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் போச்சுன்னா அதோட இது வந்து வேவ் ஃபங்க்ஷன் must be a e power ikx, லெஃப்ட் சைட் போச்சுன்னா b e power minus ikx. ஸோ ψ of x = a e power ikx plus b e power minus ikx. ஸோ இதுதான் வந்து வேவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் நம்ம பார்க்குறோம். ஸோ பொட்டன்ஷியல் நம்ம பார்க்கும்போது v of x = 0. v of x = 0 அப்படின்னா 0 லிமிட் வந்து 0 to L. பொட்டன்ஷியல் வந்து 0 to L வந்து
அதாவது இந்த வெள்ளுக்குள்ளே இருக்கிற பொட்டென்ஷியல் வந்து நமக்கு 0. இது ஃபுல்லாக இருக்கிற இங்கே வந்து நமக்கு பொட்டென்ஷியல் 0. பட் அந்த வெள்ளை தாண்டி வெளியே வந்து அதோட பொட்டென்ஷியல் வந்து இன்ஃபினிட்டி. பட் வெளில தாண்டி வெளியே போக முடியாது. அதால் அந்த பார்ட்டிக்கலால் அந்த கிணறை தாண்டி வெளியே போக முடியாது. ஆனால் உள்ளே வந்து அதோட பொட்டென்ஷியல் 0. ஸோ 0 to L வந்து பொட்டென்ஷியல் 0. வெளியே எல்லுக்கு மேலே வந்து பொட்டென்ஷியல் இன்ஃபினிட்டி, 0க்கு கீழே வந்து பொட்டென்ஷியல் இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ பொட்டென்ஷியல் V of X வந்து 0 to L வந்து 0 பொட்டென்ஷியல். அண்ட் இன்ஃபினிட்டி வந்து X lesser than equal to 0 and X greater than or L. இந்த ரெண்டு சைடுமே அது வந்து இன்ஃபினிட்டி. இது வந்து நம்ம எதில் பார்க்குறோம்? 1 dimensional பாக்ஸில் தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் 2 dimensional பாக்ஸ், 3 dimensional பாக்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம எதில் பார்க்குறோம்? 1 dimensional பாக்ஸில் தான் நம்ம வந்து பொட்டென்ஷியல் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னது? டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்க்ராடின்ஜர் ஈக்குவேஷன். இந்த ரீஜன் 0 to L. 0 to L இந்த ரீஜன் 0 to Lக்குள்ள இருக்கிற டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்க்ராடின்ஜர் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்க்ராடின்ஜர் ஈக்குவேஷன் வந்து ஈஷை இஸ்இக்குவல் டு ஹச்ஷை. ஸோ ஹச்ஷை இஸ்இக்குவல் டு ஈஷை போட்டிருக்கோம். மைனஸ் ஹச் ஸ்கொயர் ஸ்கொயர் டிவைட் பை 2m டி ஸ்கொயர் ஹெச்ஷை டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஆஃப் எக்ஸ் ஷை இஸ் ஈக்குவல் டு ஈஷை அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம்? இந்த 0 to Lக்கு இருக்கிற அந்த லிமிட்டில் பொட்டென்ஷியல் வந்து 0. ஸோ வி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ வி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஷை வந்து அதுவும் 0. ஸோ இந்த டேர்ம் வந்து 0 ஆகுது. ஸோ 0 ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? மைனஸ் ஹச் கிளாஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2m டி ஸ்கொயர் ஷை டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இ ஷை. இது வந்து ஸ்க்ராடின்ஜர் ஈக்குவேஷன். இது வந்து நம்ம சொல்யூஷன் எடுக்கிறோம். சொல்யூஷன் எடுக்கணும்னா டி ஸ்கொயர் ஷை டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2me டிவைட் பை ஹச் கிளாஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஷை. இதுதான் வந்து சொல்யூஷன். ஸோ இதுதான் வந்து ஸ்க்ராடின்ஜர் ஈக்குவேஷன் எடுத்து பார்ட்டிகல்னா பாக்ஸ் ஆர் இன்ஃபைனைட் ஸ்கொயர் பொட்டன்ஷியல். ஸோ டி ஸ்கொயர் ஷை டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2me டிவைட் பை ஹச் கிளாஸ் ஸ்கொயர் ஷை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறோம்? வேவ் ஃபங்க்ஷன் நம்ம 2 டைப்பாக எழுதலாம். சரியா? இது நம்ம பார்க்கணும். வேவ் ஃபங்க்ஷன் 2 டைப்பாக எழுதலாம். ஒன்று வந்து a e power ikx ப்ளஸ் b e power minus ikx இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஷை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a sin kx ப்ளஸ் b cos kx. ஸோ இதுவும் வந்து சொல்யூஷன் ஒன்று தான். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த 2 டைப்பாகவும் நம்ம வந்து வேவ் ஃபங்க்ஷன்ஸை எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பவுண்ட்ரி கண்டிஷன். ஸோ பவுண்ட்ரி கண்டிஷன் பார்க்குறோம். ஷை இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர் இன்சைட் த பாக்ஸ். ஸோ ஷை வேவ் ஃபங்க்ஷன் வந்து அந்த பார்ட்டிகல் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து கண்டினியூஸ் எவ்ரிவேர் இன்சைட் த பாக்ஸ். ஆனால் அந்த பவுண்ட்ரியில் 0 to L தான் பாக்ஸ். 0 to L வந்து பாக்ஸு. அப்படி தானே சொன்னோம்? 0 to L வந்து பாக்ஸ். பட் அட் த 0 பாயிண்ட், அட் த L பாயிண்ட், ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கும்? அந்த இடத்துல வேவ் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி 0. ஓகேவா? அந்த பவுண்டரி கண்டிஷனில் 0வாக தான் இருக்கும். ஸோ ஷை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வந்து 0 அண்ட் ஷை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு L வந்து 0 அட் த வால். அந்த வாலில் வந்து இந்த வேவ் ஃபங்க்ஷன் போய் அங்கே போய் இருக்காது இல்லையா? அதனால அது வந்து 0. ஸோ அட் த வால் ஷை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அந்த வால், அந்த பவுண்டரி பாயிண்டில் வந்து அது வந்து 0. இப்போ பவுண்டரி கண்டிஷனை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். நம்ம சொன்னோம்ல ஃபஸ்ட் ஈக்குவேஷன் a sin kx ப்ளஸ் b cos kxன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? அப்ளை பவுண்டரி கண்டிஷன் டு ஈக்குவேஷன் 1. ஸோ ஷை ஆஃப் எக்ஸ் a sin kx ப்ளஸ் b cos kx. இங்கே என்ன ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுறோம். ஸோ ஷை ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு a sin k ஆஃப் 0 ப்ளஸ் b cos k 0 sin 0 0. ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடுது, இந்த டேர்ம் 0, ஷை ஆஃப் 0 வந்து 0, இதுவும் 0 தான், இதுவும் 0 தான். b ஆஃப் 1 cos 0 வந்து 1. ஸோ b இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த டேர்ம் தான் வந்து 0 ஆகிடுது. ஷை வந்து 0 சொன்னோன்னா இந்த டேர்ம் 0 ஆகிடுது. ஸோ இட் மீன்ஸ் when it's normalized it's get 0. நார்மல் வேவாக இருக்கும்போது அது வந்து 0 ஆகிடுது. ஸோ இந்த பியை தான் நம்ம என்ன கொண்டு போகிறோம்? மறுபடியும் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஷை ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்குது? ஷை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷை இஸ் ஈக்குவல் டு a sin kx. ஸோ இதுதான் சொல்யூஷன். b வந்து 0 ஆகிடுது. இப்போ நம்ம இந்த பவுண்டரி கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு எது 0 ஆகுது? b தான் 0 ஆகுது. ஸோ b 0 டேர்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ஷை ஆஃப் எக்ஸ் வந்து வேவ் ஃபங்க்ஷன் என்ன கிடைக்குது? a sin kx. b 0 ஆகிடுச்சு. ஸோ இந்த டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 0 கிடையாது. ஓகே, ஷை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a sin kx. இப்போ செகண்டரி பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணுறோம். புட் x இஸ் ஈக்குவல் டு L. x இஸ் ஈக்குவல் டு L. if L is equal to 0 அப்படின்னா என்ன கிடைக்கும்? a sin kl.
நம்ம வந்து x is equal to L அப்படிங்கும்போது 0. psi of x வந்து psi of x is equal to L அப்படின்னா அதாவது அந்த பவுண்டரி கண்டிஷனில் வேவ் ஃபங்க்ஷன் வந்து 0 நம்ம சொல்லிட்டோம். ஸோ 0 psi 0 is equal to a sin kl. a sin kl. sin kl must be 0. ஏன்னா a வந்து கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட், அது வந்து ஒரு நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ a வந்து 0வாக வாய்ப்பில்லை. அதனால sin kl must be 0. இப்போ sin kl 0 ஆகணும் அப்படின்னா l வந்து 0. ஓகேவா? அப்போ kl வந்து 0. அப்போ kl வந்து என்னவா இருக்கணும்? ஒன்று 0வா இருக்கணும். சைன் அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகணும் அப்படின்னா kl வந்து 0 ஆகணும். ஸோ kl இந்த டேர்ம் வந்து எப்போ 0, இந்த டீட்டா டைம் எப்போ 0 ஆகும்னா sin 0 0 sin பை 0. ஒன்று இந்த டேர்ம் வந்து kl வந்து 0வாக இருக்கணும், இல்லைன்னா பையாக இருக்கணும், 2π 3π மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பையாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து 0 ஆகும். ஓகேவா? ஸோ kl வந்து 0 அப்படின்னா kl = nπ. 0வாக இருக்கும், இல்லை என்றால் nπயாக இருக்கும். n = 1 2 3 4. ஸோ நம்ம இப்போ வேவ் வெக்டார் ஃபார் ஃப்ரீ பார்ட்டிகல்ஸோட வேவ் வெக்டார் k = kl = nπ எழுதிருக்கோம்ல, அதனால nπ/L. இதுதான் வேவ் வெக்டார் ஃபார் ஃப்ரீ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு k கிடைக்குது nπ/L. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் ஃப்ரீ பார்ட்டிகல்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். psi n = a sin kx. k வந்து nπ/Lன்னு சொல்லியாச்சு. ஸோ psi n = a sin nπ/L into x. நம்ம ஆல்ரெடி k வேல்யூ நமக்கு k-ஓட இது தெரியும். k வந்து √2m/h². ஸோ k = nπ/L. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா ரூட்டை தூக்கி ரூட் இங்கே கொண்டு போயிட்டோம்னா n²/π²/L². இங்கே எனர்ஜி ஆப்ரேட்டர் மட்டும் இருக்குது. எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் நம்ம கண்டுபிடிக்கணும். எனர்ஜி ஆப்ரேட்டர் மட்டும் இருக்குது அப்படின்னா is equal to h²n² π²/2mL². 2mL². ஸோ E is equal to n² h²² இந்த டேர்ம் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபார் பர்டிகுலர் பார்ட்டிகல். இந்த டேர்ம் தான் கான்ஸ்டன்ட் ஃபார் பர்டிகுலர் பார்ட்டிகல்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி ஆஃப் த ஃப்ரீ பார்ட்டிகல். இங்கே வந்து n² π²/2mL². இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்பான். எனர்ஜி ஆஃப் த ஃப்ரீ பார்ட்டிகல் இன் பாக்ஸ். அது வந்து டிஆர்பியில் கேட்குற கொஸ்டின். எனர்ஜி ஆஃப் த ஃப்ரீ பார்ட்டிகல் இன் பாக்ஸில் வந்து n² π²/2mL². n²h²π²/2mL². இதுதான் வந்து டிஆர்பியில் கேட்குற கொஸ்டின். ஸோ இங்கே h⁻ பதிலாக h/2π சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா n² π²h² /2mL² into 4π². ஸோ π² கேன்சல் ஆகுது. ஸோ ஆன்சர் என்ன வருது? எனர்ஜி ஆஃப் த ஃப்ரீ பார்ட்டிகல் வந்து n²h² 8mL². இதையும் டிஆர்பியில் கேட்குற கொஸ்டின். ஸோ எனர்ஜி ஆஃப் த ஃப்ரீ பார்ட்டிகல் வந்து என்னது? n²h² 8mL². ஸோ நம்ம எனர்ஜி ஆஃப் த ஃப்ரீ பார்ட்டிகல் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைண்ட் த நார்மலைசேஷன் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு பார்ட்டிகல் இந்த பாக்ஸுக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் வந்து psi of x = a sin kx. அங்கே வந்து b 0 ஆயிரும். ஸோ psi of x வந்து நமக்கு என்ன கிடைக்குது? a sin kx. ஸோ இந்த ஈக்குவேஷன் whether this equation is normalized or not, இந்த ஈக்குவேஷன் நார்மலைஸ்டா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to check out this equation. இந்த ஈக்குவேஷனை நம்ம செக் அவுட் பண்ணி ஆகணும். அதாவது integral of psi star psi dx is equal to 1. இந்த ஈக்குவேஷனை செக் அவுட் பண்ணால் நமக்கு என்ன தெரியும்? psi of x வந்து நார்மலைஸ்டா இல்லையா அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். ஸோ psi of x is equal to a sin kx. இங்கே a வந்து நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ sin kx பதிலாக k பதிலாக nπ/L சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ nπx/L. ஸோ we have to find the value a. நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சாதான் நம்ம psi of x-ஐ கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து ஏ கண்டுபிடிச்சாதான் psi of x வந்து நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை செக் அவுட் பண்ணுறோம்னா integral of -∞ to ∞, அதாவது ஓவர் த ஸ்பேஸ் நமக்கு லிமிட் என்னது? -∞ to ∞. டோட்டல் வேர்ல்டில் நமக்கு இருக்கிற ஸ்பேஸ் வந்து -∞ to ∞. ஸோ psi star psi dx is equal to 1. ஓகேவா? இது வந்து ஓவர் த ஸ்பேஸில் லிமிட். ஆனால் நமக்கு பொட்டன்ஷியல் பாக்ஸில் என்ன லிமிட் இருக்குது? பொட்டன்ஷியல் பாக்ஸில் நம்மளோட லிமிட் வந்து
இன்டெக்ரல் 0 to L. அதாவது கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளை வந்து இந்த 0 to Lக்குள்ளே மட்டும்தான் ட்ராவல் ஆக முடியும். ஸோ நமக்கோட லிமிட் வந்து 0 to L. ஸோ A psi star அப்ளை பண்ணுறோம். A sin n pi x divided by L into A sin n pi x divided by L. அதாவது இது ஷைக்கு பதிலாக அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? கொடுத்துட்டு dx is equal to 1. Here there is no complex function. இந்த இடத்துல வந்து I ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால psi star வந்து A sin n pi x by L, psi வந்து A sin n pi x by L. ஓகேவா? இங்கே வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. psi starக்கும் psiக்கும் A sin n pi x by L மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இன்டெக்ரல் 0 to L A sin n pi x by L into A sin n pi x by L into dx is equal to 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 ஆனால் தான் நமக்கு வந்து இந்த psi ஆஃப் எக்ஸ் வந்து நார்மலைஸ்டு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்துடுறோம். Integral of 0 to L sin square n pi x by L into dx is equal to 1. The sin square x க்கு பதிலா sin square x is equal to sin 2x minus 1 divided by 2 substitute பண்ணுறோம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா we get the answer A is equal to root 2 divided by L. ஸோ அப்போ வந்து நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது? A வந்து root 2 divided by L. ஸோ psi of n is equal to A sin n pi x by L அப்படின்னா ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? root 2 by L sin n pi x by L வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து psi n. இதை நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம், பட் அதுக்கான டைம் நமக்கு கிடையாது. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா we get A is equal to root 2 by L. இதுதான் பார்ட்டிகல் இன் பாக்ஸுக்குரிய நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். So the wave equation, normalized wave equation for the free particles சொல்ற normalized wave equation என்னது? psi n is equal to A sin n pi x divided by L. So A க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? root of 2 by L sin n pi x divided by L. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம்னா பார்ட்டிகல் இன் பாக்ஸ்க்குரிய எனர்ஜி ஃபங்க்ஷன் எழுதுறோம். En is equal to n square h cross square pi square divided by 2ml. n square h cross square pi square divided by 2ml square. Here n is a state. n வந்து ஸ்டேட், n வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி மாறும். h cross பைல h by 2 பை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா n square h cross divided by n 8ml square வரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்ட்டிகல் இன் பாக்ஸ்க்குரிய எனர்ஜி ஃபங்க்ஷன் வந்து En is equal to n square h cross square pi square divided by 2ml square. h cross போட்டோம்னா கீழே 2ml square வரும், இல்லை h போட்டோம்னா 8ml square தான் வரும். சரியா? ஸோ இதை வந்து நம்ம psi of n சப்ஸ்டியூட் பண்ணுறோமா? ஸோ psi of n is equal to root 2 by L sin n pi x by L. ஸோ n வந்து 1 2 3. இது வந்து நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்க்ஷன் என்ன பார்ட்டிகல் இன் பாக்ஸ். இதுதான் நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்க்ஷன் ஆக பார்ட்டிகல் இன் பாக்ஸ். இதுதான் நம்ம மேலே கண்டுபிடிச்சோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும், எனர்ஜி ஃபங்க்ஷன் கிரவுண்ட் ஸ்டேட்டில் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும், செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டில் பார்க்க போகிறோம். இதுதான் நமக்கு வந்து கிரவுண்ட் ஸ்டேட். அதாவது நமக்கு வந்து ஒரு வெல் இருக்குது, ஒரு கிணத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட தவளை வந்து அங்கே வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குதுன்னு நம்ம வந்து சொன்னோம். அப்படித்தானே? ஒரு கிணத்துக்குள்ளே தவளை மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த தவளை வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஸ்டெப்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், இப்படி தான் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். கன்சிடர்ட் பார்ட்டிகல் இப்படி தான் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த தவளை வந்து இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல அந்த தவளையால் இருக்க முடியாது. சரி, இந்த இடத்துல இருக்கலாமா அப்படின்னா இந்த இடத்துல இருக்க முடியாது. எங்கேயாவது போய் ஒட்டிக்கிட்டு அந்த தவளையால் இருக்க முடியுமா? முடியாது. அது இங்கே இருக்கும், கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா குதிச்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கும். ஸோ அதான் ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் அ பார்ட்டிக்கல். அப்படி இல்லைன்னா செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் அ பார்ட்டிக்கலில் இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு பார்ட்டிக்கலுக்கும் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது இந்த இடத்துல தான் இருக்க முடியும்னா இந்த இடத்துல தான் இருக்க முடியும். எங்கேயாவது போய் ஒட்டிக்கிட்டு நெருந்துக்கிட்டுனா இருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்டில் என்ன எனர்ஜி ஃபங்க்ஷன் பார்க்கணும். கிரவுண்ட் ஸ்டேட்னா n is equal to 1. ஸோ n is equal to 1. இங்கே வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இப்படி வந்து அது குடிக்குது அப்படின்னா இப்படி தான் அந்த பார்ட்டிக்கல் போகுதுன்னா இப்படி தான் அந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ En வந்து என்னது? n square h cross square pi square divided by 2ml square. Here n is equal to 1. En is equal to h cross square pi square 2ml square. n வந்து 1ங்கிறதுனால En வேல்யூ வந்து h cross square pi square 2ml square. அதே மாதிரி psi of n-க்கு n வந்து 1 போட்டிங்க அப்படின்னா psi of n is equal to root of 2 by L sin pi x divided by L.
இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இப்படி தான் இருக்கும். அதோட எனர்ஜி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம், வேவ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா n is equal to 2. n is equal to 2. அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். இந்த n is equal to 2 அப்படிங்கிறது நோடு is equal to எக்ஸைட்டட் ஸ்டேட். நோடு அப்படின்னா கட்டிங் பொசிஷன் அடுத்து படிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் அதுக்கு வந்து வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இப்படி ப்ரொடியூஸ் ஆகும். அதோட வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இப்படி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கட்டிங்ஸ் பொசிஷன் வந்து திஸ் ஒன். இதுதான் வந்து கட்டிங். ஒன் டைம் வந்து கட் ஆகுது. ஸோ என்எஸ் வந்து இது வந்து நோடு is equal to எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ ஒன்று தான், நோடு வந்து ஒன்று தான். ஸோ ஒன்றுங்கிறதுனால அது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ கட்டிங் பொசிஷன் தான் நோடு தான் வந்து எக்ஸைட்டட் ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். இது வந்து n வேல்யூ நீங்கள் வந்து நம்ம கவனிக்கக்கூடாது. நோடு வந்து ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ நோடு வந்து 1 கேட்பாங்க. நோடு எத்தனை, ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட நோடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லை n is equal to 2 அப்படின்னா நோடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா n வந்து 2 இருந்துச்சுன்னா நோடு வந்து 1 தான். ஒரு டைம் தான் கட்டிங் பொசிஷன் வந்து கிடைக்கும். ஸோ E2 வந்து அதுக்கு வந்து நம்ம என்னுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 4 pi square h square divided by 2m l square. அதே மாதிரி psi2 வந்து √2 sin 2 pi x by l. ஸோ செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நோடு வந்து 2. ஸோ ஏன்னா இங்கே வந்து கட்டிங் பொசிஷன் வந்து 2 டைம்ஸ் வந்து கிடைக்குது. வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்படி தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கட்டிங் பொசிஷன் வந்து எப்படி கிடைக்குது, 2 தடவை கிடைக்குது. ஸோ என் நோடு is equal to 2. n வந்து 3, node is equal to 2. So when n is equal to 3, node is equal to 2. So அது பேர் என்ன, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் நோடு வந்து 2, ஆனால் n வந்து 3. சரியா? ஸோ அந்த வெல்லுக்குள்ள அந்த செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இப்படி தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு E3 வந்து எனர்ஜி ஃபங்க்ஷன் வந்து E3 is equal to 9 pi square h square divided by 2m l square. E3 வந்து கேட்கலாம், E வேல்யூ கேட்கலாம், psi3 வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ psi3 is equal to √2 sin 3 pi x divided by l. ஸோ பார்ட்டிகல் இன் பாக்ஸ் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் டிஸ்க்ரீட். ஸோ ஒரு பார்ட்டிகல் பாக்ஸ்குள்ள எனர்ஜி லெவல்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து டிஸ்க்ரீட்டாக தான் இருக்கும், தனித்தனி எனர்ஜி லெவலாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் டு தி கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்குரிய எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, ஒரு பார்ட்டிகல் வந்து ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கும் இருக்கிற எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ∇E is equal to E2 minus E1. ஸோ E2 அப்படிங்கிறது எனர்ஜி லெவல் ஆஃப் ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், E1 வந்து எனர்ஜி லெவல் ஆஃப் த கிரவுண்ட் ஸ்டேட்டு. ஸோ E2 வேல்யூ E1 வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ ∇E is equal to 4 into pi h square pi square divided by 2m l square. ஸோ மைனஸ் E1க்கு சப்ஸ்டிட் பண்ணுறோம், h square pi square divided by 2m l square. ஸோ ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணோம்னா ∇E is equal to 3h square pi square 2m l square அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ∇E is equal to En plus 1 minus En இப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. ∇E is equal to 2n plus 1 into E1. இது நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா E2 minus E1 இப்போ போட்டதே நம்ம போட்டு பார்க்குறோம். ஸோ ∇E is equal to 2 of n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம், 1 plus 1 E1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 வந்து செகண்ட்ஸ், E2 வந்து 2. ஸோ 2 plus 1 வந்து இங்கே ∇E is equal to 3E1. ஸோ 3h square pi square 2m l square. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் ஃபார்முலா. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுன்னு கேட்கலாம், இப்போ செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் டு ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்ம வந்து அதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் வந்து பாக்ஸ் சைஸ், அதாவது பாக்ஸ் சைஸ் கொடுத்துட்டாங்க, 10⁻⁻10 மீட்டர் கொடுத்துட்டாங்க. பார்ட்டிகல் வந்து எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரான் வந்து 10⁻⁻10 மீட்டர் இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதோட எனர்ஜி வேல்யூ வந்து எப்படி இருக்கும், கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும். அதே மாதிரி ∇E கேட்குறாங்க, ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் இருக்கிற எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எனர்ஜி லெவல் En is equal to n square h square divided by 8m l square. n square h square divided by 8m l square. கீழே 2m l வந்தால் தான் இங்கே வந்து பை வரும். இங்கே வந்து 8 போட்டோம்னா பை வந்து வர வேண்டாம். ஸோ n square அங்கே வந்து h square divided by 8 into mass of the electron வந்து 9.31 10⁻⁻31. ஸோ அதுக்கடுத்து L வந்து கொடுத்துட்டாங்கல்ல 10⁻⁻10 மீட்டர். ஸோ போட்டுட்டோம். ஸோ 10⁻⁻10 the whole square போட்டோம்.
ஸோ ஹச் வேல்யூ நமக்கு தெரியும் 6.023 into 10 power minus 23. ஸோ அதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get the answer 0.603 into 10 power minus 17 joules. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஜூல்ஸ் வந்து எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 37.7 n ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் எப்பயும் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஜூல்ஸ் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 37.7 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ E1 n வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேல்யூ என்னது 37.7 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எனர்ஜி லெவல் ஆஃப் த கிரவுண்ட் ஸ்டேட் கேட்டிருந்தா. ஸோ எனர்ஜி லெவல் ஆஃப் த கிரவுண்ட் ஸ்டேட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 37.37 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இப்போ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டெல் n is equal to 2 minus 1. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் செகண்ட் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த எனர்ஜி லெவல் டிஃப்ரென்ஸ் வந்து n வந்து 1. ஸோ n வந்து 1. del E வந்து 2n plus 1 into E1 2n டிஃபரன்ஸ் வந்து 1 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ 2 of 1 plus 1 is equal into 3 1னா 3E1 அப்படின்னா 3E1 வந்து E1 வந்து 37.7 electron volt. ஸோ 3 into 37.7 electron volt is equal to 113.1 electron volt. ஸோ இதுதான் ஆன்சர். del E வந்து 113.1 electron volt. The product of the uncertainty of particle can never be smaller than the order. ஆர்டரை விட வந்து uncertainty வந்து கம்மியாக இருக்காது. ஸோ del x del p is equal to h cross divided by 2.